தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முல்லை பெரியாறு அணையிலிருந்து இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த பிறகு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? 8200 கனடி தான் அதிகபட்சமாக கேரளாவை நோக்கி நம்ம திறந்திருக்கிறோம். இந்த 8200 கனடி திறந்து விட்டதுக்கு ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டத்திலிருந்து என்ன வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி முல்லை பெரியாறு அணையை திறந்து விட்டாங்க, 5 மாவட்டம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் மறுபடியும் என்ன செய்யறாங்க? இந்த 8200 கனடி தண்ணிக்கே ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழலை கேரளாவிலே உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக 52 காலகட்டம் வரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? முல்லை பெரியாறுல அதிகபட்சமாக 1,22,000 கனடி திறந்து விட்டுருக்கோம். 1,22,000 கனடி தண்ணீர் கேரளாவை நோக்கி போயிருக்கு. அப்பெல்லாம் எந்த சவுண்ட் இல்ல, சத்தம் இல்ல. 2018க்கு பிறகுதான், 2018 மழை வெள்ளத்திற்கு பிறகுதான் கேரளாவில் என்ன செய்யறாங்க? தண்ணியை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, திறக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப 1,22,000 கனடி திறந்த பெரியாறு அந்த ரிசர்வாயர்ல நம்ம இப்ப 8,000 கனடி நாம திறக்க முடியாத ஒரு அவல நிலை இருக்கு. இங்க நம்ம டேம்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாவம் பயப்படுறான். எதற்கு எடுத்தாலும் மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நீ தண்ணி தரக்கூடாது, திறந்தா அவனுக்கு என்ன செய்யணும்? 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை. தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு இந்த ரிப்போர்ட் போகுதா அல்லது பொதுப்பணித்துறையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு இந்த ரிப்போர்ட் போகுதான்னு தெரியல. நம்முடைய பொறியாளர்கள் என்ன செய்யறாங்க? 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கேரளாவில் இருக்கக்கூடிய மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லணும். எவ்வளவு இன்ஃப்ளோ இருக்கு, எவ்வளவு அவுட்ஃப்ளோ இருக்குது, கேரளா அவுட்ஃப்ளோ எவ்வளவு, தமிழ்நாடு அவுட்ஃப்ளோ எவ்வளவுன்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய அவல நிலையில் நாம் இருக்கிறோம் இன்னைக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டிருந்த அந்த உண்ணாவிரதம், அதாவது முல்லை பெரியாறு அணையில ஒரு மிலிட்டரி காரிடாராக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த மழை தொடர்ந்து மழை பெய்வதால அதை கொஞ்சம் நாங்கள் தள்ளி வச்சு நவம்பர் 1ஆம் தேதி இந்த தமிழகம் ஒரு முழுமையடையாமல் உருவான நாள் அது. இந்த நவம்பர் 1 தான் மொழிவழி பிரிவினைக்கு பின்னால் 1956 ஒரு முழுமையடையாமல் உருவான இந்த தமிழக நாள் கேரளாவிலே பிரபலமாக பிறவி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த பிறவி தினத்திலே நாங்களே போராட்டத்தை அறிவிக்கல. கொச்சியில என்ன செய்தாங்க? ஒரு 10 அமைப்பு சேர்ந்து முல்லை பெரியாறு அணையை உடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நவம்பர் 1ஆம் தேதி கொச்சியில என்ன செய்யறாங்க? ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நடத்துகிறார்கள். அதே தேதியிலே நாங்கள் என்ன செய்யறோம்? நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று நம்முடைய குமிழி எல்லையிலே எங்களுடைய போராட்டம் நடக்கும். குமிழி எல்லையில போய் போராட போறோம். முல்லை பெரியாறு அணையை என்ன செய்யணும்? ஒரு மிலிட்டரி காரிடாராக மாற்ற வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. கூடுதலாக ஏற்கனவே நம்ம நடந்த ஒரு சந்திப்புல சொன்னோம், இந்த என்ஜிஓக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் அடிக்கடி வழக்கு போடக்கூடிய என்ஜிஓக்களை என்ன செய்யணும்? அமலாக்கத்துறை கண்காணிக்க வேண்டும் நாம சொன்னோம். அதை இப்ப மறுபடியும் சொல்றோம். அந்த அமலாக்கத்துறை கண்காணிக்க வேண்டும், என்ன இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவர்களை என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம சொன்ன உடனேயே, அவர்களுடைய வருவாயை சோதனை செய்ய வேண்டும் நம்ம சொன்ன உடனே கேரளாவில் ஒரு பதட்டம் ஆரம்பிச்சிருக்கு என்ஜிஓக்கள் மத்தியில. இதுவரைக்கும் எனக்கு போன் பண்ணி பேசாத ரசல் ஜோய் அட்வொகேட்லாம் எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாரமா. ஏனென்று கேட்டால் நாம சொல்றோம், அமலாக்கத்துறை உள்ள வரணும். இந்த என்ஜிஓக்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 3 to 4 லட்சம் ரூபாய் வேணும். இந்த இது அடிக்கடி இவங்க போய் வழக்கு தாக்கல் பண்றாங்கன்னா இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்று சோதனை செய்ய வேண்டும் என்று நாம் அதை ஏற்கனவே விடுத்த கேள்வி இன்னைக்கு கேரளாவில் என்ஜிஓக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்க என்ன செய்யறோம்? நீதிமன்ற அனுமதியை பெற்று தமிழக கேரள எல்லையிலே போராட போகிறோம். இனி இங்கே போராட்டம் இல்லை, இனி அங்கதான் போராட்டம். அதற்காக 5 மாவட்டத்திற்குரிய விவசாயிகளையும் திரட்ட போகிறோம். முக்கியமான விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து வருவோம். நவம்பர் 1ஆம் தேதி போராட்டம் குமிழியில நடக்கும், தமிழக எல்லைக்குள்ள நடக்கும். என்ன சொல்றோம்னா, இந்த பொதுப்பணித்துறைக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய கண்டனமே அது அரசுக்கான கண்டனம், அரசுக்கான கண்டனம். பொதுப்பணித்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் நாங்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த கண்டனம் என்பது அது அரசுக்கான கண்டனமா தான் பார்க்கணும். கூடுதலாக இப்ப நமக்கு தேனி மாவட்டத்திற்கு அமைச்சர் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல அமைச்சர் இருக்கிறாங்க, அந்த ஐ பெரியசாமி, அவர் ஒரு முக்கியமான துறையிலையும் இருக்கிறாரு. அவர் தான் அண்ணன் தான் என்ன செஞ்சிருக்கணும்? இதை வந்து பார்த்திருக்கணும். பாதிக்கப்பட்ட இடத்தை என்ன செய்யிருக்கணும்? ஒரு குழுவோட சென்று சந்தித்திருக்கணும். சந்திக்கல. அது ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. அதுக்காக அரசாங்கத்தை நாங்க என்ன செய்யறோம்? வருவாய்த்துறையும் நீர்வளத்துறையும் இதை முறையாக செய்தால் அரசு அமைச்சர் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி, இவர்கள் செய்யலையே. கூடுதலாக டெல்டாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, இந்த தமிழ்நாட்டுல ஒரு 4 பெரிய பாசனம் இருக்கு. ஒன்று டெல்டா பாசனம், காவிரி பாசனம், இன்னொன்று பாலாற்று பாசனம், இன்னொன்று நம்முடைய முல்லை பெரியாறு வைகை பாசனம், அடுத்து தாமிரபரணி பாசனம். இந்த 4 பாசனத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடியது டெல்டாவுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தே இல்லை. பாலாற்றுக்கு முக்கியத்துவம் இல்லை, பாலாற்று பாசனத்துல முக்கியத்துவம் இல்லை, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி பாசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, பெரியாற்று வைகை பாசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அரசாங்கம் கொடுக்க வேண்டும் நம்ம சொல்றோம்.
சொல்றோம். அதுல எந்த மாற்று கருத்து நமக்கு இல்ல. இதுல யாரையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாம தயாரா தான் இருக்கிறோம். அரசாங்கம் ஒண்ணு செய்யலையே அப்படின்னு சொல்ல வருத்தம் வரும்போது கண்டிப்பாக இன்றைக்கு முல்லை பெரியார் அணையை காக்க வேண்டிய தேவை இருப்பதால் அங்க போய் சண்டை போடணும்னு சொல்றோம். ஆனால் அடுத்து இழப்பீடு சரியாக கிடைக்காத பட்சத்தில் அரசை எதிர்த்து இங்கேயும் போராட்டம் நடக்கும், அதை நடத்துவோம். விஷயத்தை பொறுத்தளவுக்கு தனிநபர்கள் என்ன செய்ய முடியாது, தனிநபர்களோ சங்கமோ உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. ஏனென்றால் தமிழக அரசாங்கம் போட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதால், தொடர்ச்சியாக கேரளா போடக்கூடிய வழக்குக்கு தமிழக அரசு ஆஜராகி கொண்டே இருப்பதால் நாமளும் என்ன செய்யல, போய் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்க விரும்பல. கூடுதலாக இந்த ரூல் கர்வ் சிஸ்டம் தான் கேரளாவுக்கு அழிவை தேடி கொடுத்துருக்கு. நாம ரூல் கர்வை கேட்கல, ரூல் கர்வை கேட்டது கேரளா. கேரளா என்ன செஞ்சது, இடுக்கியில ஜெயிச்ச டீன் குரியாக்கோஸ் நேர தேசிய நீர்வள ஆணையத்துக்கு போயிட்டு எங்களுக்கு ரூல் கர்வ் சிஸ்டத்தை அமல்படுத்த வேண்டும்னு கேட்டது அவர் தான் கேட்டார். இன்னைக்கு ரூல் கர்வ் சிஸ்டம் இல்லைன்னா கேரளாவுக்கு தண்ணி போயிருக்காது, தமிழகத்தை நோக்கி வந்திருக்கும். 142 நிப்பாட்டி இருக்கலாம். இவங்க 135 அடியிலேயே வெள்ளாபாய எச்சரிக்கையை விட்டுக்கிட்டு ரூல் கர்வ் சிஸ்டம் ஒண்ணு. இந்த ரூல் கர்வ் சிஸ்டத்தால் தமிழகத்திற்கும் நன்மை இல்லை, கேரளாவுக்கும் நன்மை இல்லை. இந்த ரூல் கர்வ் சிஸ்டம் மிகப்பெரிய அவமானம். சும்மா போற போக்குல இங்கே டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு அவங்க ஒரு பேப்பர்ல என்ன செஞ்சான், ரூல் கர்வ் சிஸ்டம் அமல்படுத்தப்படி எழுதிட்டாங்க. அதனுடைய சாதக பாதகம் என்பதை நாம உணர்ந்துகிட்டோம், கேரளா உணரல. இன்னைக்கு அந்த வழி அங்கதான் இருக்கு. ரூல் கர்வ் சிஸ்டம் படி கேரளாவுக்கு தண்ணியை திறக்குன்னு நாம சொல்றோம், உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அதனுடைய வழிகாட்டுதல் கூடிய தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் சொல்லுது. ஆனா கேரளா தண்ணியை திறக்க கூடாதுன்னு சொல்றான். கேட்டது யாரு, கேரளா. இப்ப தண்ணியை திறக்க கூடாதுன்னு சொல்றது கேரளா தான். அதனால ரூல் கர்வ் சிஸ்டம் என்பது உடனடியாக முல்லை பெரியார் அணையிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு சிஸ்டம். அதுல எந்த மாறுபட்ட கருத்து